என் அன்பு பிள்ளையே, விலைமதிப்பற்ற நேரத்தை வம்பு பேச்சிலும் பிறரது நடத்தையை குறை கூறுவதிலும் ஏன் வீணடிக்க வேண்டும்? பிறருக்கு எதிராக வன்மம், வெறுப்பு, கோபத்தை வளர்த்து கொள்ளும் தீய செயல் ஒரு நாள் நம்மீதே திரும்ப வாய்ப்புள்ளது. மற்ற உறவுகளோடு என்ன குளறுபடிகள் ஏற்பட்டாலும் குரு என்கின்ற உறவை பலமாக இறுகி பிடித்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய நிறைவை கொடுத்துவிடும். மற்ற உறவுகளோடு எப்படி உறவு வைத்துக் கொள்வது என்ற ஞானமும் ஏற்பட்டுவிடும். ஒருவரது பிரார்த்தனையின் நோக்கம் சரியில்லாத போது அதன் விளைவாக சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. தாங்கள் பிரார்த்தித்தது என்ன என்பதை அறியாமல் கடவுளை குறைகூறி பயனொன்றுமில்லை. எனவே எதற்காக எப்படி பிரார்த்தனை செய்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தவறுகளில் பெரும் தவறு நன்றி காட்ட தவறுதல். அது பெரும் பாவம். பிறரிடமிருந்து பலன் பெற்றவர்கள் நன்றி காட்டத்தான் வேண்டும். தன்னளவில் ஒருவரால் மற்றவர்களுக்கு நன்றி காட்ட இயலவில்லை என்றால் அவர் எப்படி இறைவனிடம் நன்றியோடு இருக்க முடியும்? கற்றதை கடைபிடிப்பவனை உண்மையான பக்தனாக இருக்க முடியும். மற்றவர்களின் பாராட்டை எதிர்பார்த்து காரியம் செய்வதில் ஒரு புண்ணியமும் இல்லை. செய்வது இறைகாரியமாக இருந்தால் அடுத்தவரின் விமர்சனத்தை காதில் போட்டுக் கொள்ளாதீர்கள். ஓம் சாய்ராம்.